மீடியால இல்ல. ஜூலி அவங்க வந்து பார்த்தா வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புவீங்க? என்ன சொல்றதுன்னா காமெடியா வீடியோ போடாதீங்க. விஜய் சாரை பத்தி காமெடியா வீடியோ போடாதீங்க. சத்தியமா உங்களை யாரும் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு வேலை வெட்டி இருக்கு. இதுக்காக உங்க வீடு தேடியோ ஆபீஸ் தேடியோ வந்து உங்களை எதுவும் பண்ண போறது இல்ல. காலகாலமா நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இவ்வளவு நாளா ஸ்டாலின் சார் அவரோட கட்சிக்காரங்களா பண்ணது இல்லையா? நிறைய வீடியோ பாக்குறோமே. பார்த்தேன், எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஆக்சுவலா அவங்க சொல்றாங்க உங்க தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து என்ன மிரட்டுறாங்க பண்றாங்கன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு அதை மீடியால நீங்க போடுறீங்க? அப்போ நீங்க ஒரு இதுக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக தானே அதை போடுறீங்க. இவ்வளவு நாளா வெளியில வராதவங்க ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் வெளியே வராங்கன்னா ஓகே, அவங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருக்கு அதனால வெளியே வராங்க, ஓகே. அதை ஏன் தளபதி மேலதான் வைக்கணுமா? உண்மையை சொன்னா அந்த ஸ்டோரி, அந்த குட்டி ஸ்டோரியா அது நானுமே கேட்டாதான் அவர் என்ன சொல்றாரு, இவங்க என்ன பேசுறாங்க, எதுவுமே அதுக்கு ஒரு சிங்கே கிடையாது. நான் நிறைய வீடியோ பாக்குறேன் சோசியல் மீடியா, அந்த வீடியோ தேடி பாக்குறேன். அதுக்கு இதுக்கு எந்த ஒரு இது இல்ல. இந்த அம்மா என்னன்னா நான் வேணா பனி ஊருக்கு வரேன், நான் ஆபீஸ்ல தான் இருப்பேன், வீட்டுல தான் இருப்பேன். எல்லாரும் ஆபீஸ் வீடு அப்படிதான் இருப்பாங்க. எதுக்கு என்ன காரணத்துக்கோசம் வரேன்றாங்க? அவர் சொன்ன டயலாக்கே இவங்க சொல்லணுமா? என்ன டயலாக் சொல்ல முடியுமா? அந்த டைலாக் ஃபுல்லா தான் எனக்கு தெரியாது. தளபதி விஜய் சார் உங்க ஃபேன்ஸ் எல்லாம் இப்படி பேசுறாங்க, என்ன வந்து மிரட்டுறாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு, உங்களுக்கு என்ன ஏதாவது பண்ணணும்னா என்ன எங்க வீட்டுக்கு வாங்க, இல்ல எங்க ஆபீஸ்க்கு வாங்க, அது அப்படிங்கிற மாதிரி எனக்கு சிரிப்பு தான் வருது. அதை உண்மையுமே நான் அதை பார்த்து நானும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்கதான், ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் இப்படி பேசுறீங்க அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்கதான். அதுதான் ஒருத்தவங்க தூண்டி விடுறதுதான். அடுத்தடுத்து இப்ப எலெக்ஷன் வரப்போகுது. ஏன்னா இப்போ எல்லாமே நிறைய எங்கேஜ் வந்து இப்ப எல்லாமே விஜய்க்கு தான் எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் தூண்டி விட்டா பசங்க வந்து அவங்களுக்கு ஆக்சுவலா வந்து ஒருத்தவங்க இப்ப எலெக்ஷன்ல நிக்கிறாங்கனாலே அவங்களோட குட்டோட பேட தான் அதிகமா காட்டுவாங்க. எதிர்கட்சிக்காரங்க குட்டோட பேட தான் அதிகமா காட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் சார் பண்ணது நான் ஓகே தான். ஆனா அவர் வந்து இப்படி பண்றாரு, இப்படி செய்யறாரு அப்படிங்கிற பேட் விஷயத்தையும் நிறைய ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு சோசியல் மீடியா வந்தாலே எனக்கு மோஸ்ட் ஆஃப் எனக்கு அந்த மாதிரி வீடியோ தான் நிறைய வருது. நிறைய பேசிருக்காரு. அந்த இது வேலூர் இதுல மாடு அப்படின்ற மாதிரி, ஜல்லிக்கட்டு மாடு அப்படின்ற ஒரு விஷயம்னால இவங்க ட்ரிகர் ஆகி பேசுறாங்களா? அதுதான் அதை பிடிச்சிக்கிட்டாங்க. ஆக்சுவலா வந்து என்னன்னா அவங்களை யாரும் தூண்டி விட்டாங்களா, இல்ல அந்த ஜல்லிக்கட்டு விஷயம் வந்திருக்கு அதுக்கு அதை பத்தி நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. இவங்களுக்கு வந்து அந்த விஷயத்த பேசாம இருந்திருந்தாங்கன்னா இவங்க அந்த இதுக்குள்ள வந்திருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு, அதனால அதை வச்சுட்டு அது அப்படிங்கறது அதை இது பண்ணி அதை வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூலி அவங்க பேசுறதுக்கு காரணம் அவங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கோசம் பேசுறாங்களா? விஜய் பேசினா ப்ரொமோட் ஆயிடுவாங்க கண்டிப்பா. ஏன்னா அவங்க இப்போ அந்த அளவுக்கு சோசியல் மீடியால இல்ல. ஜூலி அவங்க வந்து